புதிய முயற்சிகளை, கண்டுபிடிப்புகளை முதலில் உதாசீனம் செய்வதும், ஏளனம் செய்வதும், ஏன் அவைகளை கண்டனம் செய்வதும் கூட உலக வழக்கம். உலகம் உருண்டை வடிவம் என்று சொன்ன விஞ்ஞானி கலீலியோவை எரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன இஸ்பானிய ராணி முதல் இன்றைய சினிமா துறையினர் வரை இம்மனப்பாங்கு நீடிக்கிறது. ராஜ்கமல் நிறுவனத்தின் டிடிஎச் முயற்சியையும் புரிதல் இல்லாததால் புறக்கணிப்போம், புறந்தள்ளுவோம் என்ற பதற்றக் குரல்கள் எழுகின்றன. தேவையற்ற புரளிகளையும் கிளப்புகிறது ஒரு கூட்டம். ஆனால் திரைத்துறையில் ஒரு பெருங்கூட்டம், பெரும்பான்மை. இது சினிமா வர்த்தகத்தின் புதிய பரிமாண வளர்ச்சி. தமிழ் சினிமாவை, ஏன் உலக சினிமாவையே புதிய வருமான எல்லைகளை கடக்க வைக்கும் முயற்சி என்று என்னை பாராட்டுகிறது இந்த கூட்டம். இது சந்தோஷமான செய்தி. ஒரு சிறுபான்மை மட்டும் இது நாசம் விளைவிக்கும் என்று ஆவேசம் கொள்கிறது. இந்த டிடிஎச் என்பது என்ன? எல்லார் வீட்டிலும் இருக்கும் தொலைக்காட்சி பெட்டியா என்றால் இல்லை. நல்ல வசதி உள்ளவர்கள் அதிகம் பணம் கட்டி ஒரு கருவியின் மூலம் பல சேனல்களை, சினிமாவையும் பார்க்க உதவும் கருவி. சினிமா அரங்குக்கே செல்ல மறுத்த வசதியான கூட்டம் சினிமாவை வீட்டோடு அனுபவிக்க உதவும் ஊடகம் இந்த டிடிஎச். இப்படி வீட்டோடு தங்கியவர்களையும் சினிமா பக்கம் ஈர்க்கும் முயற்சியே இது. இதை விடுத்து படம் சரியாக அமையாததால் கிடைத்ததை சுருட்டிக் கொண்டு ஓட பார்க்கிறார் கமல் என்று புரளிகளை கிளப்புகிறார்கள். கிடைத்ததை சுருட்டும் பழக்கம் எனக்கில்லை என்பதற்கு என் சினிமா வாழ்வும் நான் எடுத்த சினிமாக்களும் சான்று. என் படம் முடிந்து 7 மாதங்களாகின்றன. இப்பொழுது என் படத்திற்கு விலை கொடுத்து வாங்க பலர் பெரிய விலைகளை சொல்லியும் விற்காமல் எல்லா ஊடகங்களிலும் படம் நல்ல வசூலை ஈட்ட வழி செய்யவே இந்த முயற்சி. முழுமையாக மக்களின் ஆர்வம் வருமானமாக மாறி படத்தயாரிப்பாளர் கையில் சேர்ந்தால் திரை உலகு மேம்படும். நேர்மையான வியாபாரத்தில் அனைவரும் ஈடுபட்டு நல்லபடி வரி கட்டி அரசிடம் எடுத்துச் சொல்லி கருப்பு பண விளையாட்டை குறைத்துக் கொண்டால் 5 வருடத்தில் தமிழ் சினிமா இந்திய சினிமா வசூலுக்கு நிகராகும். ஒரே நாளில் விஸ்வரூபத்தின் தமிழ் இசை இந்தியாவிலேயே 2ஆம் இடத்தில் இருக்கிறது. இன்னும் சில தினங்களில் அது முதல் இடத்துக்கு வரும் என்பது வியாபார கணிப்பு. இது ஒரு வர்த்தக சாதனை. ஏற்கனவே உலக வர்த்தகம் இந்திய சினிமாவை நல்ல பொருள் ஈட்டும் களம் என நம்புகிறது. உலகத்துக்கு இருக்கும் நம்பிக்கை உள்ளூரிலும் இருக்க வேண்டாமா? டிடிஎச்சில் ஒரே ஒரு காட்சி காட்டப்படும். இதை பதிவு செய்ய முடியாது. இது பிரத்யேக காட்சி. இது முடியும் போது படம் டிடிஎச் கருவிகளில் தங்காது. ஒரு முறை இப்படத்தை பார்க்க 1000 ரூபாய் கட்டணம். தியேட்டர் கட்டணத்தைப் போல் 10 மடங்கு. காட்சியை வீட்டில் பார்த்த சந்தோஷம் தவிர சினிமா தியேட்டரில் கிடைக்கும் அனுபவம் கண்டிப்பாய் கிடைக்காது. விஸ்வரூபத்தின் ஒலி அமைப்பு இதுவரை இந்திய ரசிகர்கள் கேட்டிராத அளவு அற்புதமாக செய்திருக்கிறோம். ஹாலிவுட் பட தயாரிப்பில், அதுவும் மேல்தட்டு படங்களில் மட்டுமே தென்படும் தரம் இது. இத்தனையும் செய்தது டிவியில் காட்டுவதற்கு மட்டுமல்ல. டிடிஎச் வசதி தமிழக ஜனத்தொகையில் 3 விழுக்காடு வசதி படைத்தவர்களிடம் மட்டுமே இருக்கிறது. அதில் நாங்கள் 1.5 விழுக்காடு வாடிக்கையாளர்களிடம் மட்டுமே காட்ட முடியும் என்கிறது கணிப்பு. 100 பேர் ஒருவனுக்கு பயப்படுவது ஆச்சரியம். 7.5 கோடியில் 1 விழுக்காடு படம் பார்த்தால் குடியே கெடும் என்பவர்கள் நமது வருமானத்தில் 50 விழுக்காட்டை கள்ள டிவிடி வியாபாரி கொண்டு போவதை தடுப்பதற்கு சிறு முயற்சிகளை செய்கிறார்கள். கள்ள டிவிடிக்காரர்களுடன் கூட்டுச் சேர்ந்து பயிரை மேயும் வேலையை விட்டுவிட்டு நேர்மையான வியாபாரத்தை தடுப்பது கண்டிக்கத்தக்கது. திருடனுக்கு 50 விழுக்காடு கொடுத்தாலும் கொடுப்பேன், உடையவனுக்கு 1 கூட சேரக்கூடாது என்பது நியாயமில்லாத வாதம். இந்த முயற்சியால் தியேட்டரில் கூட்டம் குறையாது. தொலைக்காட்சியில் இலவசமாக படம் காட்டினால் வியாபாரம் கெடும் என்று எதிர்த்து தடுக்க முயன்று தோற்ற இதே வியாபாரிகள் இன்று சுபீட்சமாக வாழ்கிறார்களே, அதுவே சான்று. பகுத்தறிவாளனாக இருப்பினும் பெரும்பான்மையினர் புரிந்து கொள்ள ஒரு பக்தி விளக்கம். வீட்டில் பெருமாள் படம் கேலண்டரில் தொங்குவதால் யாரும் திருப்பதிக்கு போவதை குறைத்துக் கொண்டதாய் தெரியவில்லை. கிட்டத்தட்ட அந்த நிலைதான் சினிமா அரங்க அனுபவமும்.
ரேடியோவில் தன் குரல் கேட்டால் புகழ் குறையும் என்று நினைத்து பாடாமல் இருந்த கர்நாடக பாகவதர்கள் போல் இருப்பது உச்சிதமல்ல. நல்ல சமையலுக்கு ஆளும் சமையலறையும் பல வீடுகளில் இருப்பதால் ஹோட்டல்களை மூடிவிட்டார்களா என்ன? முடிவாக இன்னொரு குற்றச்சாட்டு, இது முஸ்லிம்களை தவறாக சித்தரிக்கும் படம் என்று. இது உண்மையாகவும் இருக்கலாம் என்று சந்தேகப்படும் ஒரு சில முஸ்லிம் அமைப்புகளும் உள்ளன. படத்தை பார்த்து மனம் மாறி தேவையில்லாமல் கமலஹாசனை சந்தேகப்பட்டு விட்டோமே என்று மனதிற்குள் வருந்துவர் அவர். ஆனால் அவர்கள் மனதிற்குள் வருந்தினால் மட்டும் போதாது. நான் விடமாட்டேன். சகோதரனை சந்தேகப்பட்டதற்கு பிராயச்சித்தமாக அந்த முஸ்லிம் சகோதரர்கள் அடுத்த பக்ரீதுக்கு அண்டாவாக பிரியாணி விருந்தாக்க வேண்டும். அத்தனை பிரியாணியும் நான் ஒரு தனியால் சாப்பிட இயலாது. ஆதலால் நம் அன்பின் சான்றாக பசித்த ஏழை பிள்ளைகளுக்கு அதை விருந்தாக்குங்கள். எப்போதும் போல் அக்குழந்தைகளின் சாதி மதம் பார்க்காமல் அதை செய்யுங்கள். அப்பெருவிருந்தில் கலந்து கொள்ள நான் பசியுடன் காத்திருக்கிறேன்.